மற்றுமொரு தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் கூட அவங்களுடைய கலை பயணம், அதே மாதிரி அவங்கள பற்றின பல விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கலைத்துறை தொடர்பான பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய எங்களோட நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் கூட ஒரு முக்கியமான நம்ம நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்துறதுல உங்களோட சேர்ந்து அவரை பற்றின பல விஷயங்களை தெரிந்து கொள்றதுல எங்களுக்கும் சந்தோஷம். எங்களோட இன்றைய நாளில் இணைந்திருக்கிறார் ஒரு ராப்பர் யோகிஸ்ரீ. அவரோட பல விஷயங்கள் நாங்கள் பேசலாம். வணக்கம் யோகிஸ்ரீ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுடைய கலை பயணத்துக்கு. முதல்ல ஆதவன் தொலைக்காட்சியோட வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது இளம் வயசுலேயே இந்த மாதிரி ராப்பிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து நிறைய மீன் ஒரு 2 சாங்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட ஸ்டடீஸ் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த ராப்பிங், இந்த ரெண்டையுமே நாங்கள் பேசலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்குரிய ரீசன் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ பாடகர் ஆகணும் அப்படின்னா, லைக் ஒரு சிங்கராக ஆகணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ராப்பிங் பண்ணுறது, ராப்பராக மாறணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து என்ன ரீசன் உங்களுக்கு வர்றதுக்கு? அதுக்கான ஆர்வம்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கேட்போம்ல, படம் பார்க்கும்போது, பாட்டு கேட்கும்போது. இப்போ நம்ம ஒரு பாட்டு ஏன் கேட்குறோன்னா, ஜஸ்ட்டு ஒரு 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 சிற்றின்பத்துக்காக தான் ஒரு பாட்டு கேட்குறோம். அப்போ அந்த பாட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பாட்டு ஏன் என்னாலையும் பாட முடியாது அப்படின்றது அந்த ஒரு தாட் வரும். அப்படி வரும்போது, படம் பார்க்கும்போது அப்படி வந்த ஒரு உணர்வு தான். மற்றது நான் பிறந்து வளர்ந்த சூழல், அதையும் பார்க்கும்போது இதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே, இப்படி சில விஷயங்கள் இருக்கே, இது வெளி உலகத்துக்கு தெரியாத சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கே, இதுங்களை நமக்கு வெளியே காட்டுறதுக்கான ஒரு உத்தி தான் கலைன்றது. அப்போது அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு பாடகராக ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நார்மலாக ஒரு சாங்ஸ் பாடுறதுக்கும் இப்போ ரேப்பிங் பண்ணுறதுக்குள்ள கூட நான் பார்க்குற வித்தியாசம் என்னென்னா, இப்போ சாதாரணமாக பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ லவ், அதே மாதிரி வேறு வேறு எமோஷன்ஸை நம்ம கன்வே பண்ணலாம். பட் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான விஷயங்களை நிறைய இந்த ரேப்பிங் சாங்ஸ் மூலமாக பாடுறாங்க. ஸோ அப்படி பாடும்போது ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட அதை கன்வே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கும் நீங்கள் இந்த பக்கம் நம்ம போகணுன்னு முடிவு பண்ணது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்களா? ஸோ ரொபோட்டிக் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ நீங்கள் படிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லும்போது உங்களோட இந்த ரேப்பிங்குக்கும் உங்களோட ஸ்டடீஸுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, ரெண்டுமே தனி வேறு வேறு ட்ராக். அப்படிங்கிறப்போ அங்கே படிக்கிற ஒருத்தங்களுக்கு அப்படி இதில் ஆர்வம் வந்தது, இல்லைன்னா இதில் ஆர்வம் இருக்கிற ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு துறையை படிக்கிறதுக்கு தேர்வு பண்ணதுக்குரிய காரணம் என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆஃப்டர் ஏலெவலே எனக்கு ஐடியா வந்துடுச்சு. என் பேஷன், கேரியர் எல்லாமே ரேப்பில் தான். இந்த கலையூடாக தான் இருக்கணும்னு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலை பண்ணணும்னா காசு வேணும்ல. காசு, அனுபவம் வேணும், காசு வேணும். அப்போது அதுக்காக எனக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. எனக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக நான் ஃபிட் இல்லை. அதுக்காக எனக்கு ஒரு ஜாப் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஜாப்புக்கு எனக்கு கல்வி தேவைப்பட்டுச்சு. அப்போது அதுதான் என் கையில் இருந்த. ஏன்னா நம்ம ஆஃப்டர் லெவல் நான் இப்போ ஃபினான்ஷியலி ஃபிட் ஆகணும்ல எல்லாருமே. அப்போ நான் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் ஒன்று கேட்டேன். லோன் கேட்கும்போது அப்போ அது அவங்க சொன்ன விஷயம் வந்து, நான் எப்படின்னா, அது ரொம்பவே ஒரு, அதாவது உங்களுக்கு சொந்தமாக காணியே இல்லை, அட்ரஸ் கூட இல்லை, நீங்கள் இப்போ இருக்க எஸ்டேட்டில் மலையக லயத்து வீடுங்களுக்கு காணியே இல்லை, உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் நாங்கள் லோன் தரலாம் அப்படின்றது. அப்போ அது வந்து ரொம்பவே நான் பாதித்த ஒரு விஷயம். அப்போ அந்த டைம் எனக்கு கல்வி தான் இருந்துச்சு. ஓகே, படித்தா நம்ம, அந்த டைம் எனக்கு இருந்த தோட்டம் வந்து படித்தா நமக்கு வேலை செஞ்சுக்கலாம். அந்த இதில் தான் நான் அப்போ படித்தது வந்து, இப்போது கிடைச்சதை படிக்கவும் கூடாது, பிடிச்சதை படிக்கணும்ல. அப்போ நான் வந்து ஏலெவல் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் செஞ்சேன். அப்போ நான் ஓலெவல் கண்ணந்தோட்ட சுலைமானியாவில் படித்தேன். அது போக ஏலெவல் வந்து கெக்கனுகுல நேஷ்னல் ஸ்கூலில் ஏலெவல் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வரது வரைக்கும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததோட ஹெச்என்டி ஜெர்மன் டெக்கில், கிளிநொச்சி ஜெர்மன் டெக்கில் மெக்கட்ரானிக்ஸ் ஹெச்என்டி முடித்தேன். அது முடிய இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒர்க் கிடைச்சி எம்ஏஎஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஜப்புக்கு சேர்ந்து அதில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது தான் நான் இந்த ஃபெஸ்ட்டு லயத்துவாசின்ற ஃபெஸ்ட்டு சாங்கே பண்ணினேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானுன்ற
சாங் பண்ணேன். இப்போது அதோட பேரலாக டாப் அப் டிகிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டு போனேன். இப்போ டிகிரி முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் 9th கிராஜுவேஷன் டிகிரியில். அப்படி தான் எஜுகேஷன் இதில் வந்துச்சு. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு துறை. அது ரொம்ப டஃப்பு தான். ஏன்னா ரெண்டுலேயுமே நம்ம பிகினர்ஸ் இல்லை. இப்போது ரேப்பில் எடுத்துக்கிட்டாலுமே நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அப்போது ஒர்க்கில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலுமே அது வைட் ரேஞ்ச். அப்போது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலி இப்போ கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது முக்கியங்கிறத மறந்துடுவாங்க. ஸோ சம்டைம் படிப்பில் பாதியை விட்டுட்டு வர்றது ஒரு பக்கம், இல்லை படிப்பை பார்க்காம இருக்கிற ஒரு பக்கம். பட் நீங்கள் அது ரெண்டையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஸோ உண்மையிலே அது ஸ்மார்ட் மூவ் தான். ஆமாம், அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லோம். ஆனால் இப்போது மெத் செஞ்சால் அவருக்கு இன்ஜினியர் ஆகலாம், பயோ செஞ்சால் மெடிசின் ஆகலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி இந்த மியூசிக், ஆர்ட், சித்திரம், அக்ரிகல்ச்சர், இப்போ இதெல்லாம் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாத மற்றும் சில பேரால் விரும்பி செய்யக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இப்போது எல்லாராலையும் சித்திரம் வரைய முடியாது, எல்லாராலையும் மியூசிக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அவங்க விரும்பி செஞ்சால் அவங்களுக்கான கேரியர் வந்து ரொம்பவே குறைவு. நம்ம நாட்டில் இப்போது A லெவலில் மியூசிக்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லையே. மியூசிக் செஞ்சால் இவருக்கு இதுதான் அப்படின்றது ரொம்பவே குறைவு தானே. அப்போ அதுதான் அதுக்காக இப்போ நம்ம வந்து மியூசிக்கில் ஓகே நம்ம படிப்பை விட்டுட்டு மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணலான்னு போனால் நம்ம ஒருவேளை நமக்கு தவறுனாலும் நமக்கு விழுறதுக்கான ஒரு குஷன் இல்லை இங்கே. அதனால ஏன்னா நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, மியூசிக்குள்ளே எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஃபினான்ஷியலி நம்ம ஃபிட்டும் இல்லாத போது மியூசிக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் கஷ்டம், சர்வைவ் ஆக முடியாது. அதே மாதிரி என்றைக்குமே இப்போ எந்த அப்ரோச் வந்து நம்ம வந்து ஆர்ட் வந்து சர்வைவலுக்காக சூஸ் பண்ணக்கூடாது. அது 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 தவறான ஒரு விஷயம்னு எந்த அப்ரோச். கலையை வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக அதால் காசு வந்தால் ஓகே, பிளெஸிங். அது நமக்கு அடுத்த படைப்பை படைக்கிறதுக்கான மோட்டிவாக இருக்கும். அதை தாண்டி காசு சம்பாதிக்கிறதுக்காக கலை பண்ணுற நோக்கம் என்கிட்ட இல்லை. அதனால தான் ஓகே ஃபினான்ஷியலி நான் ஃபிட் ஆகிறதுக்கு எனக்கு எஜுகேஷன் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதோட ஓகே நம்மளோட பேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் இதை விட்டு ஃபுல் டைம் மியூசிக்குள்ளே போகிறே தான் பெரிய ஆம்பிஷனு. அப்படி தான் இருக்கு. ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி அது வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். பட் எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன், இல்லைன்னா இப்போ நீங்கள் லோன் எடுக்க ட்ரை பண்ணப்போ ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயம், அந்த மூமெண்ட் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் பேசும்போதே இந்த எப்படி நீங்கள் கலை மேலே அவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி படிப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்களா. ஸோ இது வந்து யாராவது உங்களோட கூட இருக்கிற மென்டர் யாராவது சப்போர்ட் பண்ண ஒரு விஷயமா, இல்லைன்னா யாரையாவது நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயமா? அப்படி இன்ஸ்பைரிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு வேறு வழி இருக்கல, படிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு விளங்கிருச்சு நம்ம இப்போது இந்த வாழ்க்கை முறை நம்ம வாழ்கிற லைஃப். ஏன்னா நான் படித்தது வந்து ஃபுல்லாக ஹாஸ்டல்ஸ். இப்போ ஹாஸ்டல் லைஃப் போகும்போது வந்து நான் கம்பேர் பண்ணேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. அப்போ இவங்களோட வாழ்வியல் நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்குது. அப்போது அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டே. இப்போது நம்ம எங்கே இருக்கோம், வெளி உலகம் இப்படி இருக்கே, அப்போ நம்ம இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன. அப்போ இவ்வளோ தானே நம்ம வாழ்க்கை இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் இப்படி இருக்காங்களே, வெளி உலகம் இப்படி இருக்கே, அதை டேர்ன் பண்ணணும். எனக்கு அந்த டைம் எனக்கு இது ஒன்று தான், வேறு வழி இல்லை. படிக்கணும். எனக்கு சத்தியமாக படிக்க கஷ்டம். படிப்பேன், நான் எவரேஜ் தான். கிளாஸில் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப மொக்கையாக தான் படிப்பேன். ஆனாலும் வேறு வழி தெரியலை, வேறு வழி இல்லாமல் படிக்க வேண்டியது ஆகிருச்சு. அதில் இப்போ ஓரளவு வந்துட்டேன். டிகிரியும் முடிஞ்சு இப்போது டிகிரியை கைக்கு எடுத்தால் இன்ஜினியர் அப்படின்றது மாதிரி அப்படிதான். இப்போ யாராக இருந்தாலுமே அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களோட கம்யூனிட்டிக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேசும்போது ஸ்டார்ட்ல இருந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ், இல்லைன்னா நீங்கள் உங்களோட சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா இதை வந்து சொசைட்டி பார்க்குற அந்த வியூவை மாற்றணும், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட சொசைட்டியில் உங்களுக்கு இருக்கிற உங்களோட கம்யூனிட்டியில் உங்களுக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டோ, ஒரு சின்ன வயசில் நீங்கள் கடந்து வந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்னுமே இதை மாற்றணும் அப்படின்னு இருக்குல்ல, அப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களோட கம்யூனிட்டி சமுதாயத்து மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை மாற்ற வேண்டிய விஷயங்கள்? எந்த சமுதாயத்து மேலனா எனக்கு கோவம் தான் இருக்கு.
ஒரு பெரிய கோவம் இருக்குது. இப்போ மலையக வரலாறை வந்து நான் இப்படி சொல்லலாம். அஹ் கிழிக்கப்பட்ட புத்தகத்தில் புதைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படி சொல்லலாம் மலையகத்தோட வரலாறை. கோவம் தான் இருக்குது, நிறைய கோவம் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே வந்து இப்போ உரிமை இப்போ உரிமைகளும் சலுகைகளுமே கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம், இப்போ நம்மள வந்து வந்தேரிகள்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அயல் நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி நம்ம இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னொரு நாட்டில் வந்தும் நம்மளை வந்து அப்படி சொல்லும்போது சம்பள உரிமைகளுக்காக போராடுறது ஓகே. ஏன்னா நம்ம வேர்வை சிந்தி உழைக்கிறோம், உழைப்புக்கான ஊதியத்தை கேட்கறது ஓகே. ஆனால் அந்த காணி உரிமை நம்ம கேட்கறதுல பர்சனலாக எனக்கு ஒரு ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா நம்மளை ஏற்கனவே வந்தேரிகள்னு மட்டம் தட்டுறாங்க. அப்போது மறுபடியும் நம்ம காணி உரிமை கேட்கும்போது அவன் நாட்டிலேருந்து நம்ம காணி தரப்போகிறோம், மறுபடியும் நாங்கள் அடிமையாக போகிறோமே. ஆனால் நம்மள யாராவது நினச்சா ஓகே, நம்ம பிறந்து இப்படி வளர்ந்துட்டோம், நம்ம ஏன் நம்மளே சம்பாரிச்சு ஏன் இந்த நாட்டில் காணி ஒன்று நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது? அப்படி வாங்க நம்மளை சொல்ல முடியாதுல்ல, வந்தேரின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய. இப்போ நம்ம வந்து இப்போது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மேலே எந்த நாளும் பிழை சொல்லி மட்டும் போதாது. நம்மளையுமே சேஞ்ச் ஆக வேண்டிய சில விஷயம் இருக்குது. அதுங்களை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா இப்போ 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 என்னோட சாங்ஸில் நான் சொல்கிறதுமே ஃபுல்லாகவே என்ன பர்சனல் அனுபவம் தான். இப்போ நான் எஸ்டேட்டில் பிறந்தனால, நான் லயத்தில் வளர்ந்தனால எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நிறைய இடத்துங்க நான் படிக்கும்போது இப்போ அது நிறையவே இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே அந்த பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்ன சில விஷயம் அதுங்களோட தான் எனக்கு வந்து ஓகே இதை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா இதை வந்து இப்போது என்னோட பாட்டோட டைட்டில் எடுத்தாலுமே லயத்துவாசி. அப்போ லயத்து காட்டான்னு நம்மளை கொஞ்சம் கேவலமாக சொல்லுவாங்க, லயத்து காட்டானுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு பர்சனலாக ஒரு நடந்த விஷயத்தில் நான் எழுதின ஒரு சிறு கதையோட சின்ன ஒரு அம்சம் தான் என்னோட ஃபஸ்ட்டு சிங்கிள் லயத்துவாசின்றது வந்து நான் எழுதின ஒரு சிறுகதையோட ஒரு சின்ன பாட்டு தான் அந்த பாட்டு. அப்போ ஃபுல்லாகவே இதை பற்றி பேசணுன்றது எனக்கு நடந்த அடிகள் தான், எனக்கு என் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்களை வச்சு. ஆனால் இதை வந்து இப்போ என் பாட்டு இதை மாற்றுமா இல்லை என் கலை படைப்புகள் இதை மாற்றுமான்றது எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியாது. ஏன்னா சமூக மாற்றம், அது சமூகத்தை மாற்றணும், அதுக்கான தைரியமும் அதுக்கான அனுபவமும் என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் விளங்குதா? இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஏன் உங்களுக்கெல்லாம் ஏன் இது விளங்க மாட்டேங்குது, இப்படி இருக்கமே அப்படின்றத வெளியே போடுற எந்த ஆதங்கத்தை வெளியே. ஏன்னா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், நான் ஒரு சுதந்திரமான கலைஞன், எனக்கு தோன்றதை நான் பேசலாம். அப்படிதான் அது போயிட்டு இருக்கு. ஓகே, புரியுது. நீங்கள் பேசும்போதே புரியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ மேபி இஃப் ஐம் ராங் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதே அதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ மலையகத்தில் இருக்கிற ஒருத்தரால மட்டும் இல்லை, கிழக்குல இல்லைண்டா வேறு இடங்கள்ல இருக்கிற ஒரு தமிழரால ஒரு மனிதராலையும் அப்படி ஒரு பெயர் கொடுக்கறது அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறப்போ, இப்போ நம்ம நாட்டில் வந்து காணி உரிமை கேட்கறது அப்படிங்கிறது பொதுவாக உரிமை தானே. இப்போ எல்லாராலையுமே உழைத்து ஒரு சொந்தமாக ஒரு காணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காத ஒரு விஷயம். அதுக்கு பல வருஷங்கள் பல தலைமுறைகள் போராடணும். சரி, ஆல்ரெடி நிறைய தலைமுறைகள் போராடி இருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்க ஏன் அப்படி ஒரு தோட்டுக்குள்ள வர்றதுக்குரிய அழுத்தங்கள் என்ன உங்களுக்கு? நம்ம காசு கொடுத்து ஒரு காணி வாங்குவோம், அந்த காணி உரிமை கோருவது அப்படிங்கிறது வேணாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய ரீசன்ஸ் இருக்கும்ல. ஏன்னா அவ்வளவு அழுத்தங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளவு தூரம் உங்களை யோசிக்க வச்ச காரணம் என்ன? யோசிக்க வச்ச காரணம் வந்து இப்போ நம்ம வந்து மலையகத்துக்குள்ள இன்னுமே நம்ம அடிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், முதலாளித்துவத்துக்கு அடிமையாகி. இப்போ என்னதான் நம்ம மலையகத்துக்குள்ள வீடு கட்டி அப்படி வாழ்ந்தாலுமே அது அடிமைத்தனம் வந்து இன்னுமே விலகலை. இப்போது ஊரில் கங்காணி வரும்போது கையை கட்டி ரெண்டாக உடஞ்சி இருக்காகலாம் நான் இன்னுமே பார்க்குறேன். அப்போ நம்ம ஏன் இதை விட்டு வெளியே வரக்கூடாது? நம்ம ஏன் மலையகத்தை விட்டு ஏன் நம்ம வெளியே வந்து நம்மளாலே நகரத்தில் ஏன் வாழ முடியாது? நம்ம எந்த நாளும் தேயிலை பறிக்கணுமா? எந்த நாளும் ரப்பர் பால் வெட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா? நமக்கு முடியுமே. நம்ம சரி ஏதோ ஒரு உத்தியை வச்சு ஒன்று எடியூகேஷன் எதுனா பண்ணலாம்ல, சுய தொழில், அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது.
இதெல்லாம் பண்ணி நான் பார்க்குற விஷயம் அதுதான். இப்போது இது 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 போதும். இப்போ நம்ம அடிமையாக வாழ்ந்த காலம் போதும். நம்ம இதை விட்டு வெளியே வரலாமே அப்படின்றது அது ஏண்ட அப்ரோச். அது சில பேருக்கு தப்பாக இருக்கலாம், அப்படி தோணலாம். ஆனால் நான் யோசிக்கிற விஷயம் அதுதான். ஏண்ட இது வந்து ஓகே, நம்ம இங்கே வளர்ந்தோம், இங்கே பிறந்தோம், வெளியே வரணும். அதே சமயம் நம்ம அதை மறக்கக்கூடாது, அந்த வரலாறை மறக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்னோட படித்தவங்களே ஒரு இடத்துக்கு வந்த உடனே நான் வந்து எஸ்டேட்டில் தான் பிறந்தேன், நான் லயத்தில் தான் வளர்ந்தேன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. இப்போ சத்தியமாக எனக்கு அப்படி எந்த வெக்கமும் இல்லை. ஏன்னா அப்படி மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம லயத்தில் வாழ்ந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த உழைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அப்போ அந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலி படிப்பு, அதே மாதிரி இப்போ கலை மூலமாக நம்மளை நிரூபிக்கிறது, இது ரெண்டுமே நம்மளோட தரத்தை இன்னும் அதிகப்படி உயர்த்துறது தான் இல்லையா? ஸோ ஒரு சொசைட்டியை நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு தனி நபரால் மாற்ற முடியாது. ஆனால் இண்டிவிஜுவலி நம்ம வந்து முன்னேறினாலே, ஒவ்வொரு தனி நபர் முன்னேறினாலே அந்த சொசைட்டி முன்னேறிடும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இம்பேக்ட் உங்களுக்குள்ள இருக்குது சமுதாயத்தில். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த இல்லைன்னா இப்படிலாம் ஸ்டார்ட்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ரப்பர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த அங்கீகாரமும் நீங்கள் படித்த படிப்பும் உங்களோட அந்த அந்த உங்கள் சமுதாயத்து மேலே இருந்த அந்த பேரை மாற்றிருக்கா? இப்போ மற்றவங்க உங்களோட பேசுகிற விதம், பழகுற விதம், அதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஆஃப்டர் ஸ்டடீஸ் இந்த கலைத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு? அப்படி கேட்டால் இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அடிக்கிறவன் நம்ம எங்கே போனாலும், நம்ம என்ன செஞ்சாலும் அவன் தோட் வந்து, இப்போ நான் ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பேன், இந்த நான் ட்ரெக்கில் வந்து, உயர உயரதான் வானில் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா, பறக்கும் குருவியை பார்த்து அனைத்தையும் உண்ணுமோர் காகமோ கேட்குது. என்னதான் இப்போ அது பழமொழி. உயர உயரதான் வானில் பறந்தாலும் ஊர்க்குருவிக்கு தெரியும், ஊர்க்குருவிக்கு வந்து பறந்தாக முடியாது, ஆனால் அது பறந்துக்கிட்டு இருக்கு, ரைட்? அது வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாத்தையும் திங்கும் காகம் வந்து அதை பார்த்து அந்த ஊர்க்குருவிக்கு கதை சொல்லுது. ஆனால் அந்த ஊர்க்குருவிக்கு அது பொருளே கிடையாது. அது பார்த்துக்கிட்டு அதுக்கு பறந்த அளவுக்கு பறக்க முடியுமோ இல்லையோ, அது பறந்துக்கிட்டு இருக்கேன், அது போதுமே. அந்த மாதிரி தான். அப்போ வந்து கதை சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறான், அவனை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, இப்போ ஆஃபீஸில் நான் பாட்டு பண்ணுற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது நான் மலையகத்தை சார்ந்த ஒருத்தேன்னு தெரியாது. நான் இந்த நடையுடை பாவனை அதுங்களை வச்சு அவங்க என்ன நினச்ச விதம் வேறு. இப்போ நான் என்னோட 2வது சிங்கிள் பண்ணதுக்கான ரீசனுமே அதுதான். இப்போ ரெப்பர்ஸ் பொதுவாக எடுத்துக்கிட்டாலே மைசெல்ஃப் பண்ணுவாங்க, தன்னை பற்றின பாட்டு வரும். இப்போ நான் யோசித்து வச்சுருந்தேன் நம்மளை பற்றி நம்ம என்றைக்குமே பாடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த லயத்துவாசி பாட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு நான் மலையகத்தை சார்ந்தவனா, மலையகத்தில் ஏன்னா சிங்களீஸில் ப்ராபப்ளி சிங்களீஸ்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது இவன் எஸ்டேட்டில் வளர்ந்த ஒருத்தனா அப்படின்னு. நிறைய பேர் வந்து இவன் வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கு இந்த கஷ்டங்களை மார்க்கெட் பண்ண பார்க்குறான் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அப்போ எனக்கு பர்சனலாக அப்படி ஒருத்தர் அப்படி சொன்னார், நீ ஏன் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் இதை பற்றி பேசுகிற, நீ என்ன எங்களை இந்த கஷ்டங்களை மார்க்கெட் பண்ணி. எனக்கு அது அப்படி நான் யோசிக்கலையே, என் பர்சனல் அனுபவத்தை தான் நான் வெளியே போட்டேன். இப்போ என் லயத்துவாசி பாட்டு எடுத்தாலும் நான் கஷ்டத்தை சொல்ல வரல, இல்லை வரலாறு தான் நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு ஏன் வந்தோம், இலங்கையில் எப்படி வாழ்ந்தோம், இது வரைக்கும் எப்படி வாழ்கிறோம், இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டாலுமே இப்போது அதான் நான் 2வது ட்ராக் அந்த ரீசனுக்காக தான் 2வது ட்ராக் நான் பண்ணது. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நம்மள ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய வேலையெல்லாம் ஆஃபீஸ் தாண்டி வர எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். உதாரணமாக இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலே காலையில் வந்தால் நைட் வரைக்கும் ஃபுல் ஆஃபீஸ் தான். இதை தாண்டி நைட் போனால் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அகெயின் மார்னிங் ஆஃபீஸுக்கு ஒரே டைம் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இதையும் ஆஃபீஸ்லேயும் கமிட்மெண்ட்ஸை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஒரு சாங்ஸுக்குன்னா அதுக்கு தனியாக மெனக்கிடணும்ல? ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போது மைக்கேல் ஜாக்சன் கூட சொல்லியிருக்காரு, பி ஃப்ரீ டு கிரியேட். நம்ம வந்து படைக்கணும்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா கிராஃப்ட் இல்லை, ஒரு படைப்புன்றது வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போது என் அப்ரோச் எடுத்துக்கிட்டால் கலைன்றது வந்து இப்படி சொல்லலாம், கலைன்ற விஷயத்த வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ நானும் அந்த கலைன்ற கேர்ள் ஃப்ரெண்டும் இணைஞ்சி ஒரு உடலுறவுக்கு அப்புறம் தான் என்னோட படைப்பே பிறக்குதுன்னு சொல்லலாம்.
ஏன்னா அதுதான் படைப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாட்டுனா அது என்னோட குழந்தைன்னு மாதிரி சொல்லலாம். ஒரு படைப்புன்றது வந்து லேசப்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம வந்து அது நிறைய விஷயம் இருக்குல்ல. அப்போ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னா இனி ரொம்ப கஷ்டம்தான். இப்போது 8 to 5 ஜாப் எப்படியுமே தெரியும் தானே, அதுக்குள்ளே வேறு உலகம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அப்படி தான் வீக்கெண்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போது கண்டென்ட் தோணும் போது இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சில விஷயம் தோணும் போது நோட் பேடில் எழுதி வச்சுக்கொள்கிறது. வீக்கெண்ட் தான், வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீ. அப்போது எனக்கான சின்ன சிஸ்டம் ஒன்று இருக்குது நான் இருக்க இடத்துல வீட்டில். அப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரகிள் தான், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணது ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு லெவல் வர வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாடின சாங்ஸில் ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்களுக்கு ரேப் பண்ணி காட்டிடுமா? ஓகே. தந்தை அவன் வித்திட்ட விந்தினால் வீர பிள்ளை ஒன்று எழுத்தாய் வயிற்றில் பிறந்தது. காசில்லை எதனால் காசோட அருமை சிறு வயதில் உணர்ந்து அனைத்துக்கும் தீர்வு கல்வி என ஐம்புலன்களும் கல்வி பக்கம் திசை காட்டியது. என்ன செய்வான் அந்த கல்வியும் அவனை அடியோடு தானே வெறுத்தவன் மனம் துடித்தது, தினம் தவித்தது. தன்னிலை இழந்து கிடத்த தன்னுள்ளே எழுந்த கவலை அனைத்தும் எடுத்து காகிதம் ஒன்றினில் கீறிட்டது. கீறிய கவலை கவியில் அமர சொல்லிசை மெற்றொன்று பிறந்தவன் வழி பிறந்த சொல்லிசை தாண்டவம் எடுத்து உண்மை கதைகளை கூறியது. நல்ல நண்பன் முகத்து சொன்னவனும் அறிவியலை செய்துவின் முதுகில குத்துறா முகத்தின் முன்னொன்றை வீசி விட்டுவின் முதுகின் பின்னே அவதூறு செய்கிற மேல நான் ஏறும் படியின் எதிரில் வந்தாலும் எனக்கு அது பொறுப்பில்லை. பட்ட கஷ்டம் நஷ்டம் கொட்டுது செந்தமிழ் சொல்லிசை வரியில உயரதாம் வானில் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா. பறக்கும் குருவியை பார்த்து அனைத்தையும் முன்னுமர் காகமாக கேட்குது. நான் செய்யும் பயிற்சியும் முயற்சியும் என்றோ ஒரு நாள் திருவனையாக்கும். சொல்லிசை புத்தகத்தில் என் பெயரும் ஓரிடம் பதிக்கும். பிடிக்காத படிப்பை பிடித்து நான் வைத்திட படிப்போ என்னை விட்டு பிடிக்காம விலகிட விரும்பிய கலையினை தொடங்கிட பணமில்லை தூங்கிட பழமில்லை தொடங்கிய அனைத்துமே தோல்வியினை முடிந்திட தோல்வியை விதையென விதித்திட விதைகள் விருட்சமாய் எதிர்காலம் பிறக்க வேண்டும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பாடினதும் நல்லா இருந்தது, அந்த லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் பிரதர். இன்னும் நிறைய நீங்க பண்ணணும், உங்களோட படைப்புகள் வந்து இன்னும் மக்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றது இந்த மாதிரி நீங்க வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களை வந்து ஒரு பெரிய டீமோ அப்படி இல்லைன்னா பீப்புள்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெல் நோன் பீப்புள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக நடக்காத ஒரு விஷயம். பட் உங்களை வந்து ஏடிகே ஷோஸில் நீங்கள் போயிருந்தீங்க, மலேசியா போயிருந்தீங்களா? ஸோ எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். ஏடிகேவோட கண்டாக்ட் எப்படி கிடைச்சது, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நீங்கள் அவங்கள தேடி போனீங்களா, என்ன நடந்தது? அது வந்து உண்மையாலுமே நான் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம். இப்போது சரியா லாஸ்ட் இயர் டிசம்பர் 25 நினைக்கிறேன், 25th வந்து எஃபியில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, ஹவ் டு ஐ ரீச் யூ அப்படின்னு. பார்த்தா ஏடிகேனா. நான் வந்து என்னடா இது ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு போயிட்டு பார்த்தா உண்மையாலுமே அவர் தான். இப்போ கதைச்சு அப்படி தான் அவர் என்னை விஷ் பண்ணார். பாட்டா லயத்துவாசியில் ஒரு ரீல் எஃபியில் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு தான் கதைச்சிட்டு விஷ் பண்ணி ஸ்டோரியில் போட்டுட்டு கதைச்சார். இந்த பாட்டு ஏன் பண்ணணும்னு தோணுச்சு, இதுக்கான மோட்டிவ் என்ன, அப்படி பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படி கதைச்சிட்டு அப்படி இருந்தார். அப்படி தான் மலேசியா போகிறதுக்கும் அவரோட ஒரு கான்சர்ட்க்கு கூட்டிகிட்டு போனது. அப்போ அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு உண்மையாக நம்ம உழைக்கும் போது இந்த பிரபஞ்சம் சில விஷயங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ், எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக கிடையாது, ஆனால் யூனிவர்ஸுன்ற விஷயத்த நான் நம்புகிறேன். அப்போ அந்த யூனிவர்ஸால் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான் அது. ஏடிகே அண்ணாவோட இன்னுமே கனெக்டாக தான் இருக்கும். அப்போ நிறைய விஷயம் கதைச்சது. அப்போ செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போக சொன்னார். அவரால் முடிஞ்ச சப்போர்ட் கைடன்ஸை தாரேன்னு ஒரு சப்போர்ட்டிவ் தான். பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அப்படிதான். ஓகே. அப்போ நீங்கள் மலேசியா போன டைம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்? ஆமாம், ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேஜ். அதுலேயும் அவ்வளோ பெரிய க்ரௌடில் பெரிய ஒரு கண்ட்ரியில் போயிட்டு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்டேஜ் ஃபியர் ஏதாவது இருந்ததா ஸ்டார்ட்ல? பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அது அந்த புதுசுல நமக்கு, அதாவது இப்போ ஹெட்ஃபோன்ஸ்லாம் அடிச்சு அதே புதுசு, அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ ஓகே, இப்போது பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நினச்ச அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நான் இந்த இடத்துக்கு அது என்ன ஒரு பெரிய கனவு, அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னுலாம் நான் சத்தியமாக நினைக்கல. என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். அந்த தருணம் அழுந்துட்டேன் சத்தியம். நான் ஸ்டேஜ் ஏற முன்னாடியே நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள். சில விஷயம் அதுவுமே ஒரு ப்ளஸ் தான் எனக்கு கலையில். எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக
பாதிக்கும் என்ன. அப்போ இந்த லிரிக்ஸுக்கு கூட அது நிறைய உதவி இருக்குது. அப்போ ஸ்டேஜ் ஏற முன்னாடியே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸ்டேஜ் ஏறி பீட் கேட்கும்போது ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே எல்லாமே அந்த இடத்துல ஓகே இதுதான் என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ், என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ அண்ணா வேற சொன்னார் இந்த 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 குறிப்பிட்ட இந்த 10 நிமிஷம் வந்து உனக்கான ஒரு டெஸ்ட்டு தான் ஏடிகே நான் சொன்ன விஷயம். இதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறும் அப்படின்னாரு. அப்போ அந்த பயம் வேற இருந்துச்சு. அப்போ அண்ணா ஃபுல்லாகவே கைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு மைக் பிடிக்க கூட தெரியலை. லைவ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டேஜில் மைக் பிடிக்கிற விதம் கூட எனக்கு தெரியலை. அதை கூட அண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அப்படிதான் பாட்டு பீட் கேட்குறதோட ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணிட்டேன். இல்லை உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். நீங்கள் மைக்கே பிடிக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பிரில்லியன்ட். வாழ்த்துக்கள். என்ன சொன்னாங்க உங்களுக்கு அதுக்கு பிறகு? ஏடிகே அப்படி இல்லைன்னா அதை பார்த்த மற்ற நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நண்பர்கள் என்னன்னா நிறைய இன்ஸ்டாவில் வந்து பர்சனல் மெசேஜ் நிறைய வந்துச்சு. கான்சர்ட் முடிஞ்ச அப்புறம் கூட நிறைய பேர் வந்து பேசினாங்க, லிரிக்ஸ் நல்லா இருக்குது, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பாடும்போது புல் அரிக்குது, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், இந்த என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்றது. அப்போ இன்ஸ்டாலுமே நிறைய மெசேஜ் வந்துச்சு, விஷ் பண்ணாங்க நிறைய. அது பிளெஸிங் தான், நிறைய பேர் விஷ் பண்ணது அது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன லைக்கை போட்டு போயிடலாம், நமக்காக மெனக்கட்டு ஒரு மெசேஜ் போடுறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தானே அது. கண்டிப்பாக அப்படிதான். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வேறு ஏதாவது இங்கே ஸ்ரீலங்காவில் லோக்கல் ஸ்டேஜில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போதைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து அதான் இப்போ வரைக்கும்? இப்போதைக்கு அதான். லாஸ்ட். ஓகே. அடுத்து நீங்கள் 3வது ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு அப்புறம் இப்போ உங்களோட ஒவ்வொரு பாடலையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ப்ரொமோட்லாம் பண்ணுறீங்களா? அப்போது நார்மலி இப்போ டைமில் வந்து டிஜிட்டலில் நம்மளை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் யாராக இருந்தாலும் உங்களோட அதுக்குரிய மெனக்கெடல்கள் எல்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் ஸோ அது மற்ற மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, இல்லைன்னா அதுக்கு மக்கள்கிட்ட கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் எப்படி இருக்குது? சோஷியல் மீடியான்ற விஷயம் வந்து என்னன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நம்மளோட கலையை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா எப்படி ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கெட்டிங். புரியுதா? இப்போ எனக்குமே இப்போ பாட்டு பண்ணும்போது, நான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. என் பாட்டு வந்து பயங்கர வியூஸ் போகணும், பயங்கர வியூஸ், அதில் நான் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, வியூஸை வச்சு நம்ம நல்ல கலையை மதிப்பிட முடியாது. ஓகே, 1 மில்லியன் வியூ இருக்குன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கலை படைப்பு. ஏன்னா இப்போ லயத்துவாசி நான் போட்டதுக்குமே பாதி கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ டோட்டல் கமெண்ட்ஸ் ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ அப்படி இருக்கும்போது நான் எப்படி எனக்கு 2000 கமெண்ட்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அதில் பாசிட்டிவ் எத்தனை இருக்குது, நெகட்டிவ் எத்தனை இருக்குன்னு தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவே தங்கி இருக்கக்கூடாது. நான் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம்தான் அது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். எந்த அளவு வியூஸுக்காக பண்ண போகக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு இருக்கும்ல, ஸ்டார்டிங்கில் எல்லாரோடைய அட்டென்ஷன் நம்ம பொய் சொல்லக்கூடாது, எல்லாரோடைய அட்டென்ஷனை நம்ம கெதர் பண்ணிக்கணும். நம்ம உள்ளே இருக்க விஷயத்த உணர்வுபூர்வமாக பண்ணுறோம், பண்ணி அட்டென்ஷன் கெதர் பண்ணிக்கணும், இது பயங்கர வியூஸ் போகணும் அப்படின்றது அது ஸ்டார்டிங்கில் இருக்கும். எனக்கு இருந்த விஷயம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது தப்பு, அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்னொருத்தவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற இடத்துல இன்னொருத்தவங்களை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம பண்ணுறதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்க விஷயத்த 100க்கு 100 நம்ம வெளியே விடுறோமா, அந்த படைப்பை வெளியே போடுறோமா அப்படின்றதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்றது தான் இப்போது. ஆனால் வேறு வழி கிடையாது, நமக்கு சோஷியல் மீடியாவில் தான் நம்ம பண்ணி ஆகணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம விளங்கிக்கணும். அப்படின்னா நல்ல வியூஸ் போகிறது எல்லாமே நல்ல கலையா, நல்ல கலைப்படைப்பா அப்படின்ற இதில் வந்து இப்போ லயத்துவாசி வாரி பாட்டெல்லாம் எல்லாராலையும் கேட்க முடியாது. அது ஒரு வைப் மெட்டீரியல் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் 100% என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அப்போது அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி மியூசிக் பண்ணும்போது வந்து நிறைய சோர்வடையும்.
நிறைய என்னடா பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது இருக்கும். ஆனால் அதை கடந்து வரணும். அதுக்குள்ளே சிக்கிட்டோம்னா கஷ்டமாகிடும். அதுக்குள்ளே அந்த அட்டென்ஷன் பின்னாடி நிறைய வியூஸ் பின்னாடி போகாமல் அதுலேருந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து மேக்ஸிமம் நம்மளை திருப்திப்படுத்துதா, நம்மளோட படைப்பு நமக்கு ஓகேவா இருக்கா, நம்ம படித்ததை விரும்பி நான் ஒரு 10 பேர் விரும்பினா அது பெரிய விஷயம். நம்ம உணர்வுபூர்வமாக பண்ண ஒரு விஷயத்த 10 பேர் விரும்பினாலே போதும், அதே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியான்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ரப்பர் தாண்டி இன்னும் வர அது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரைட் பண்ணி ஸ்டோரி ரைட் பண்ண மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ வேறு இந்த மாதிரி கலைத்துறை அப்படின்ட்டப்போ வேறு என்ன விஷயத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க? நான் வந்து ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், கவிதை புக் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 3 மாதிரி இருக்குது. அதில் 2 வந்து மலையகம் சார்ந்த 2 கதைகள் தான். இப்போ அதுதான் ஸ்டார்டிங்கு. நான் வந்து O level படிக்கும்போது எனக்கு சிறுகதை எழுதுறதுல ஒரு ஆர்வம். சிறுகதை எழுதுவேன். அதோட தான் கதை எழுதினது. கதை எழுதி இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு அனுபவமும் கிடையாது, ஃபினான்ஷியலாக ஃபிட்டும் இல்லை. ஸோ அதனால இப்போதைக்கு அது பெண்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் பண்ணணும் அதுங்களையும். ஓகே, இந்த இப்போ ஷார்ட் ஃபிலிம் ரைட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ ரேப்பர் அப்படிங்கிறப்போ நார்மலி இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படியே சுற்றி எல்லாமே பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடோடு இருப்பாங்க. இது வரைக்கும் யாராவது உங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பேரன்ஸ் நல்லா இருக்கு, நீங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவும் சொன்னது இல்லையா? ஃபீட்பேக் கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ட்ரை பண்ணதும் கிடையாது, அப்படி யாரும் சொன்னதும் கிடையாது. ஆக்டிங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னதும் கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் ஐடியா வந்ததில்லை? ஐடியா வந்ததில்லை. பார்ப்போம், என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது மேபி பண்ண வேண்டி வரும் சில நேரம். ஓகே, அண்ட் ஃபைனல் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணமோ, ஸோ இப்போ அகெயின் அப்போ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைனான்ஷியலி ஒரு ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் ஒரு ஸ்ட்ரகிளுக்குள்ளே மாட்டாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு அதே மாதிரி படிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ கலைத்துறையிலையும் ஈடுபாடோடு இருக்கிறது தான் காரணம். ஸோ இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், whoever, அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன், இப்போ நிறைய உங்கள் வயசில் இருக்கிறவங்க இல்லை சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எனக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஃபீல்டை சாய்ஸ் பண்ணிவிட்டு படிப்பில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்களே. ஸோ நீங்கள் இப்போ படித்ததுனால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை 2 பக்கமே பேலன்ஸ் பண்ணுறப்போ படிப்புங்கிறது ஒரு விஷயம் எவ்வளோ ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். படிப்புன்ற விஷயம் எடுத்துக்கிட்டால், படிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட எது இல்லாட்டியுமே, நம்மக்கிட்ட காசு இல்லை, இது நம்மளோட கூட யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்படி இல்லாட்டியுமே படிப்பு வந்து நமக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்படி தான். வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு கலைஞருக்கு எப்போவுமே ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சப்போர்ட் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் நாங்கள். இன்றைய நாளில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.